உலகமெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்லையும் இன்னைக்கு அகஸ்தியர் நான் சொல்கிறேன். இன்றைக்கு நம்ம சில கேள்விகள் சார் அதுக்கு பார்ப்போம். சார், கும்பகோணம் அருகில் இருக்கும் மானம்பாடி நாகநாத சுவாமி கோயிலில் ஒரு முருகர் சிலை இருந்தது. அதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா ஆறுதலை முருகன் சார். அந்த ஆறுதலை முருகன் சிலை வேறு எங்கேயுமே கிடையாது, அங்கே மட்டும்தான். அந்த சிறப்பு வாய்ந்த அந்த முருகர் சிலையை இந்த சிலை திருடுறவங்க திருடிட்டு போயிட்டாங்க சார். அதை திருடிட்டு போய் விற்றது ஆஸ்திரேலியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சார். அதை இப்போ மத்திய அரசினுடைய பார்வைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்கிறாரு. அந்த ஆறுதலை முருகன் சிலையை மீட்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா? அது மீண்டும் நம்முடைய நாட்டுக்கு அந்த கோயில் நாகநாத சுவாமி கோயில் வானம்பாடியில் திரும்பவும் அது அமர்றதுக்கு வழி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். அது கொஞ்சம் புராதனமான சிலை, கண்டிப்பாக கொஞ்ச நாள் பிடிக்கும், வந்துடும் சார். இப்போ நம்ம பிரதமருடைய ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தில் இந்த அணு தயாரிக்கிறதுக்கு தேவையான யுரேனியம் அந்த தாது பொருளை அங்கேருந்து நம்ம நாட்டுக்கு கிடைக்கிறதுக்கு ஒப்பந்தங்கள் பண்ணியிருக்காரு. இதனால் நம்ம நாட்டினுடைய அந்த படை பலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த யுரேனியம் அங்கே போட்டிருக்கிற ஒப்பந்தம் படி நமக்கு நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு வல்லரசு ஆகிறதுக்கு இது பயன்படுமா? நம்ம ஒன்றும் தேவை, நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, கண்டிப்பாக அது தேவைப்படுது, எடுக்கலாம் சார். இப்போ ஆஸ்திரேலியாவில் தேர்தல் வரப்போகுது சார். அந்த தேர்தலில் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க ரொம்ப பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சாரம் என்னென்னா, அங்கே ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய இந்தியர்களை அவங்க அங்கேருந்து வெளியேற்றுறதுக்கான பல சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்குறாங்க. இதே போல் லண்டன்லேயும் இப்போ 45,000 இந்தியர்களை வெளியேற்றுறதுக்கு அவங்களும் சில சட்டத்திட்டம், அவங்க நாடை என்னென்னா மக்கள் தொகை அதிகமாக ஆகிட்டு இருக்கிறதால அங்கே பஞ்சம் பட்டினி, இப்படி உணவு பஞ்சம், ரவுடிசம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இவங்க தான் காரணம்னு அவங்க முடிவு பண்ணி இதெல்லாம் அங்கேருந்து வெளியேற்றுறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இப்படி இந்த வெளிநாடுகள்லாம் நம்ம இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு எதிரான குடியேற்ற நடவடிக்கைகள் வர்றதால அங்கே வேலை வாய்ப்புகளுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படுமா? அங்கே இருக்கிறவங்க தங்கியிருக்கிறவங்களுக்கு, குடியேறி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா என்னன்னு சொல்லுங்க சார். கரெக்டாக 4 மாதம், இந்த 4 மாதத்தில் வேலை இல்லாத தண்டாட்டம் வரும். ஆனால் அங்கே குடியேறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது ஒரு, ஆனால் வேலை இல்லாத அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் ஏற்பட போது இந்த 4 மாதத்தில் உலக நாடுகள் முழுதுமே நிறைய ஐடி ப்ராப்ளங்கள் ஏற்பட்டுரும். நிறைய பேர் டிபார்ட்மெண்டல் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் ஏற்படும். சில எண்ணெய் வளாகங்கள் மூடப்படும். அதில் ஐக்காக போகுது. அதில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்கணும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் ட்ரம்ப் தான், அமெரிக்க அதிபர் தான் அப்படின்றாங்க. அவர் திடீர்னு ஒப்பந்தம் போடுறாரு, திடீர்னு ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிவிட்டு திடீர்னு அவங்க ஈரான் மேலே அடிக்கிறாரு, குண்டு போடுறாரு. அந்த மக்கள், அப்பாவி மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வல்லரசு நாடான அமெரிக்கா அதனுடைய அதிபர் ஒரு நிலையில்லாத முடிவுகளை எடுத்து பண்ணிகிட்டே இருக்கார் சார். இதுபோல் பல ஸ்டேட்மெண்ட், அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு நாட்டினுடைய அதிபர் பொறுப்பில்லாமல் கொஞ்சம் சாதாரண மக்கள் போல் இப்படியெல்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டுருக்கிறது அவருடைய குடும்பத்தினுடைய உலக சொத்துக்களை, ஆதிக்கத்தை உயர்த்துறதுக்கு தான் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய மருமகன், அவருடைய மகள்
இப்படி குடும்பத்தினர் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை ஹைப் பண்ணுறதுக்கு, மற்றவங்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அவங்க லாபம் பார்க்குறதுக்கு தான் அவர் இப்படியெல்லாம் பண்ணுறாருன்றாங்க. இதனால் அவருடைய உயிருக்கு கூட ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அவருடைய கட்சியிலேயே அவருக்கு எதிரான பார்லிமெண்ட்டில் வந்து முடிவுகள் எடுத்து அவரை பதவி விட்டு விளக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா சார், என்ன அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது உண்மைதான். இந்த வர்த்தக வழியாக குழப்பம் கொடுக்கறது அவர் செய்கிறது ஒரு பெரிய தப்பான விஷயம்தான். இந்த ஜூலை 27ஆம் தேதிக்குள்ளே அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை தப்பிச்சிட்டாருன்னா வழி வரும். அது இல்லாமல் இந்த வர்த்தகத்தை பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. அதனால தான் இந்த பிரச்சனையை பண்ணுறார். இந்த சண்டை நிதானமாக வழி பண்ணோம். ஐநாலேருந்து நிறைய விஷயங்கள் இவருக்கு வரும். இவர் பின்ன பண்ணுற காரியத்தினால அமெரிக்கா ஃபுல்லாக டவுன் ஆகிடும். ஸோ எக்கனாமிக் பெருசாக டவுன் ஆகி, அதுதான் இப்போ சொன்னார், சைனா வரப்போகிறான், அந்த டெவலப்மெண்ட் உள்ளே வரப்போகுதுன்றதை சொல்கிறார். சார் இப்போ வந்து ட்ரம்ப் திரும்பவும் ஈரான் மேலே போர் தொடுத்துட்டு இருக்கிறதால நம்முடைய நாட்டில் வந்து எண்ணெய் ரேட்டு கூட கொஞ்சம் ஏறிடுச்சு சார். இந்த போர் தொடுத்து இந்த ஹர்மோஸ் அணை வழியாக வந்து வர கப்பல்கள் வந்து தடை சிக்கல் ஏற்படுறதால நம்ம பொருளாதாரமும் வந்து உலக பொருளாதாரமே செஞ்சிட்ருக்கு, அதில் நம்ம பொருளாதாரமும் போயிட்டுருக்கு. இந்த நிலை இப்படியே தொடருமா சார், இல்லை இதுக்கு ஒரு முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம பொருளாதாரம் கோல்டு தங்கம் ரேட்லாம் கொஞ்சம் அடிபாதத்துக்கு போய் தான் ஏறும். அதே நேரத்தில் நம்ம எக்கனாமிக் ரொம்ப குறையும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விலைகள் ஏறும். எண்ணெயோட ப்ரைஸ் வந்து திடீர்னு ஹைக் ஆகும். சில கம்பெனிகள் மூட போகிறாங்க ஆயில், அதில் இன்னும் டிமாண்ட் பண்ண சொல்ல ஏறப்போ ரொம்ப குழப்பம் ஏற்படும். அதே நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் எக்கனாமிக் பெருசாக டவுன் ஆகிறோம். நமக்கு எக்கனாமிக் வந்து இந்த 4 மாதம், அதாவது இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப குழப்பம். 10ஆம் மாதத்தில் ஒரு இருக்கு, செப்டம்பர் ஆகஸ்ட்லேயே ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப அவங்க வந்து ரொம்ப நிறைய ஒரு வழி பண்ணுவாங்க. சில டேக்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி டெவலப் பண்ணிப்போம். ஆனால் நம்ம கண்ட்ரியோட பெரிய பணக்காராக இருக்கக்கூடிய கண்ட்ரி அடிபட்டு. அப்படி அதான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் ஜூலைக்குள்ளே பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. சீனாவில் கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளம் வந்து அங்கேயும் பல மக்கள் செத்து போயிட்டாங்க. ஆமாம், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூரோப்பில் பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வெப்பம், சூரிய புயல், வெப்பம், இதெல்லாம் பிரச்சனை வரும்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க. அதே மாதிரி அங்கே எல்லாம் பிரச்சனை வந்து அங்கேயும் மக்கள் மடிஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி உலகம் முழுக்க வந்து இயற்கை பேரிடரால் மக்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க சார். இந்த நிலை போயிட்டு இருக்கிறதால பெரிய பெரிய வல்லரசு நாடுகளே ஆட்டம் கண்டுகிட்டு இருக்குது. இதே போல் ரஷ்ய உக்ரைன் போரும் வந்து வேகமாக இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் எல்லாம் வந்து நம்ம உலகுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருக்கு சார். இந்தியாவில் இருக்கிற மக்களை இது பெருசாக பாதிக்குமா என்னன்னு ஒரு பயம் இருக்குது சார். அது எப்படின்னு சொல்லுங்கள் சார். நடுத்தர மக்கள், வாழ்வாதார மக்கள் 2 பேருக்குமே பாதிப்பு வரும். டெய்லி பணம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும். அந்த பணம் வராது, வேலை இருக்காது, திண்டாட்டங்கள் அதிகமாகிடும். பண கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோஷ் பண்ணுற மாதிரி ஆகிடுவாங்க பப்ளிக். அதுக்கோசரம் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஒரு ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலைமை, ரெஸ்ட் இல்லாமல் போகிற நிலைமை, அந்த மாதிரி நிலைமையை எடுத்துன்னு வந்துருப்புறாங்க. இது மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ வழி வேணால் கையில் பணம் தேக்க வச்சுக்கோங்க, நீங்கள் செயல் பண்ணுங்கள், நமக்கு தேவையான விஷயத்த இது பண்ணிக்கோங்க. உழைப்பு தான் திறன், வேறு வழியே கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போகுது. அந்த மாதிரி காலகட்டங்கள் 2 வருஷத்துக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த சண்டைகள் நின்றுணும். இந்த மந்த் எண்டுக்குள்ளே நின்னாதான் உண்டு. இல்லைன்னா நம்ம 9ஆம் மாதத்துல பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு உலக நாடுகளே குழப்பங்கள் ஏற்பட்டு பல கண்ட்ரிகள் ஆர்ப்பாட்டம் நடக்கும்.
பிரச்சனை ஆகி இப்போவே நடந்துட்டு ஆமா 2 வருஷத்துல பாருங்க எப்படி ஆக போகுதுன்றதை பாருங்க. சார் இப்போ இந்த மாதிரி இந்த போர் சூழல்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளால தான் இப்போ வந்து லண்டனில் இனிமேல் வந்து அங்கே நீங்கள் வந்து குடியுரிமை வாங்கணுன்னாலோ ஒரு 10,000 பவுண்ட்ஸ் வந்து காட்டணுன்றாங்க. 10,000 பவுண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணாதான் ஆமாம் அங்கே குடியுரிமை வாங்க முடியும். ஏன்னா அவங்க வந்து தங்குறவங்களுக்கு செலவுக்கு மற்ற இதெல்லாம் வீடு பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே வரணும். பணம் இல்லாதவங்க வந்து அங்கே தங்கி அவங்களுடைய பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதே மாதிரி அமெரிக்காவிலையும் ஏற்கனவே வந்து ட்ரம்ப் சில முடிவுகள் வந்து வெளிநாட்டுக்காரங்க வர்றவங்களுக்கு சில தொகைகளை ஏற்றி அவரும் பண்ணி விட்டார் சார். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதால நம்முடைய இந்தியர்கள் ஐரோப்பா கண்டம் அமெரிக்கா போன்ற நாடுகள் போகிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சார். அதனால் நம்ம நாட்டுகளில் இருக்கிற இளைஞர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பெற முடியாமல் போயிடுமா சார்? ஆமாம், அதனால தான் இப்போ யூரோப் போயிடணும். யூரோப்பில் நிறைய வழிகள் கிடைக்குது. சிங்கப்பூர் போங்க படிக்கிறதுக்கு, அந்த மாதிரியே போங்க. இந்த அமெரிக்காக்கே போகாதீங்க. லண்டன்லயும் இப்போ அந்த பிரச்சனை, லண்டன்லயும் போகாதீங்க. ஏன்னா லண்டன்ல நிறைய இந்திய மாணவர்கள் படிக்கிறாங்க. ஜெர்மன், இட்டாலி அந்த மாதிரி படிக்க பிரான்ஸ் போங்க. இதுல வந்து கம்ப்ளீட்டா விட்டுருங்க. அதுதான் சூழ்நிலை இப்போ சரியில்லை. நான் ஏற்கனவே படிக்க சொல்ல விசால பிரச்சனைகள் நிறைய வரும். ஆமா 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 சார். லண்டனில் அவனோட வழி பண்ணிக்கிறான். இன்னும் நிறைய தொகை வரணும்னு அது மூலிமா ஒரு ஏர்னிங் பார்க்குறாங்க. இன்னும் அதிகமாக ஏற்ற போகிறாங்க, குறைக்க போகிறதில்ல. சார் நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த மஞ்சளுடைய விலை என்ன அப்படின்னு நம்ம போன ரீடிங்கில் கேட்கும்போது இந்த ஜூலை ஆகஸ்ட்லாம் ஏறும் தான் அது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே போல் இப்போ அந்த மஞ்சள் ஈரோடு மஞ்சள் விலை ஏறிடுச்சு சார். குவிண்டலுக்கு 2,000 ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு. ஏன்னா இப்போ தீபாவளி ஆயுத பூஜை எல்லாம் வருது இல்லை, அதனால் ஏறிடுச்சு சார். இது வந்து வியாபாரிகளுக்கு சிறப்பாக இருக்குமா, மக்களுக்கு சிறப்பாக இருக்குமா? இந்த நிலை மஞ்சளுடைய விலை நிர்ணயம் விலை எப்படி போயிட்டு இருக்கு சார்? இன்னும் கொஞ்சம் ஏறும், இன்னும் கொஞ்சம் ஏறி இறங்கிடும். அந்த சூழ்நிலை இருக்குது சார். இப்போ வந்து நம்முடைய நாட்டில் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் அதிகமாகிட்டே இருக்காங்க. இந்த நோயை குறைக்கிறதுக்கு மருந்து வருமானு நம்முடைய வியூவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் வந்து பல பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னீங்க வரும் கொஞ்சம் நாள் கழித்து தான் சர்க்கரை நோய்க்கு மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே நேரத்தில் கேன்சருக்கு வந்து மருந்து வந்துடும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதே போல் கேன்சருக்கு வந்து ஓரளவுக்கு மருந்துகள் வந்தாச்சு. இப்போ வந்து சர்க்கரை நோய்க்கு சார் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டா ஒரு வாரத்துக்கு வந்து சர்க்கரை மருந்து சாப்பிட வேண்டாம். ஏன்னா வாரத்துக்கே ஒரு 300 வாரத்துக்கே பல 100 ரூபாய் வந்து செலவாகுது. டெய்லி சாப்பிட வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் அது 300 ரூபாயோ 700 ரூபாயில இருக்கும். அதை போட்டுட்டா ஒரு வாரத்துக்கு மருந்து சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு சார். இது வந்து மக்களுக்கு பயன்படுமா? ஒரேடியாக ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டா சர்க்கரை நோயிலிருந்து விடுபட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி மருந்தெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியாது. உலகத்தில் எந்த ஒரு மருத்துவத்திலையும் அது கணையத்தோட வழி. இந்த கணையத்திலேருந்து சுரக்கக்கூடிய அந்த வழியாக இருக்கக்கூடிய அந்த திரவம் இன்சுலின் சொல்கிறாங்க. அதோட வழி அது உணவு தன்மை. அந்த உணவு தன்மை எப்போவுமே உணவு கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் சர்க்கரை குறையும். இது இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஒரு வாரத்துக்கு தான், திரும்பி அது ஏறும். அது ஒரு வாரத்துக்கு சொல்ல முடியாது. நிறைய சாப்பிட்டீங்கன்னா 3 நாள்லேயே அது ஏறிடும். அதோட மாற்றங்கள் ஏன்னா அந்த கணையத்துக்கு டிஃப்ரெண்ட். எல்லா மருந்தும் ஏற்கனவே சுகருக்கு மட்டும் உடம்புல வந்து எந்த மாதிரி ஏறுது இறங்குன்னு சொல்லவே முடியாது. அது சுச்சுவேஷன் அவங்களோட டிபெண்ட்ஸ் அவங்களோட. அது இல்லாமல் மன அழுத்தமும் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு மன அழுத்தத்திலே சுகர் வருது. அது அதிகமாக இருக்க சொல்ல இந்த ஊசி கூட பயன்பாட்டுக்கு வராது. கண்ட்ரோல், ஃபுட்டு கண்ட்ரோல், மெடிடேஷன்ஸ், எக்ஸசைஸ், இதுதான் தூக்கம். ஏன்னா சார் வாரத்துக்கு ஒரு ஊசிங்கிறது டெய்லி மருந்து இப்போ சாப்பிட்ருக்கவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தானே. அது வரப்பிரசாதம் இருந்தாலும் அதுலேயும் கண்ட்ரோல் இருக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா அதுவே மாதத்துக்கு ஒரு ஊசி, வருடத்துக்கு ஒரு ஊசியில் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் வரும். சர்க்கரை நோயாளிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்ல, ஃபியூச்சரில் வரும். ஆமாம் சார். இப்போ வந்து சார் அடுத்து பார்த்தீங்கன்னா
இப்போ இங்கிலாந்தில் வந்து ஒரு இது கொண்டு வராங்க சார். அவங்க வந்து NHS அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அந்த அமைப்பு மூலயமா டெய்லி 1/2 மணி நேரம் நடக்கணும். அப்படி நடந்தால் தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருக்கலாம். டெய்லி 1/2 மணி நேரம் நடந்தால் 4 ஆண்டுகள் அதிகமாக உயிர் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்து இதில் எல்லாரும் சேரணும், இதே மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு கொண்டு வராங்க சார். நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இது எல்லாத்தையும். ஏன்னா நிறைய பேருக்கு நோய்களை வந்துட்டு இருக்கிறதால செலவுகள் அதிகமாகுது. கவர்மெண்ட்டுக்கு செலவு அதிகமாகுது, தனிப்பட்ட மனிதனுக்கு செலவு அதிகமாகுது, மருத்துவம் அதிகமாக, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து பெரிய செலவாகுது. இந்த மாதிரி ஒரு நிலையை அவங்க கொண்டு வராங்க சார். இந்த ஸ்ட்ரிக்டான ஒரு நிலையை வந்து அங்கே அவங்களால கடைபிடிக்க முடியுமா? அது அமலுக்கு வருமா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. இதை தவிர்த்து நம்ம நாட்டில் நம்ம அதுலேருந்தே சொன்னேன், யோகா ப்ராக்டிஸ் எடுங்க, ஒரு 1/2 hour வாக்கிங் பண்ணுங்க, இல்லை ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பாடியில் நோயின்றதை தவிர்க்க முடியும். 4 வருஷம் இல்லை, இன்னும் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆக்கிக்கலாம். சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு. இந்த ஆளுங்கட்சிகளை சேரக்கூடிய மாற்றுக் கட்சியினர் வந்து நிறைய வந்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இன்றைக்கி என்னென்னா, ஏற்கனவே வந்து திமுகவினுடைய முக்கிய தலைவராக இருக்கிற ஜெகத் ரட்சகனுடைய மகன் வந்து தாவேக்கால போய் சேர்ந்துட்டார். இப்போ அதை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் 3 முறை முதல்வராக இருந்தார். அவர் திமுகவில் சேர்ந்து திமுக எம்எல்ஏவாகவும் இருக்கார். அவருடைய மகன் முன்னாள் MP ரவீந்திரநாத் வந்து தாவேகா விஜய் கட்சிக்கு போகிறதா ஒரு தகவல் வந்து அரசியல் வட்டாரத்தில் உலகிட்டு இருக்கு சார். இது அவர் போயிடுவாரா? அது நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். இன்னும் முடிவு எடுக்கல, ஆனால் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் மேலே வந்து பலவிதமான குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க தாவேகாவினுடைய ஆளுங்கட்சி பிரமுகர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடம்னு பார்க்காம, ஹாஸ்பிட்டல்னு பார்க்காம எல்லா இடத்துலையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தவறு, இது பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்கட்சியினுடைய மிகப்பெரிய முதல் தலைவர்கள் எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதே போல் இப்போ முதல்வர் விஜய் வந்து கரூர் அந்த 41 பேர் இறப்பு நடந்ததுக்காக அங்கே இன்றைக்கு போகிறாரு. போயிட்டு அவங்களில் கிட்டத்தட்ட 32 பேர் 34 பேருக்கு பதவி கொடுக்குறாரு, அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுக்காக அவர் அங்கே போகிறாரு. இதுவும் தவறு. ஏற்கனவே TNPSCலாம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிற மாதிரியான ஒரு செயல் இது அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டுது. இதெல்லாம் எப்படி சார் போவோம்? இதெல்லாம் தவறா? இது என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களோ இல்லை வயசானவங்களோ கொஞ்சம் அவங்க ட்ராவல் பண்ண சொல்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அந்த கவர்மெண்ட் வேலை செஞ்ச பையனுக்கு கொடுக்கலான்னு விதி இருக்குது, வேலை கொடுக்கலான்னு விதி இருக்குது. அப்படி இருக்க சொல்ல கவர்மெண்ட் எந்த ஒரு முயற்சி பண்ணியும் ஒருத்தருக்கு நல்லது பண்ணு நினச்சா அந்த கவர்மெண்ட் எது வேணாலும் பண்ணலாம். அது அவங்களோட முடிவை பொறுத்து இருக்கு, முதல்வரை பொறுத்து இருக்கு. முதல்வர் அதுக்கான அதுவான வழிமுறைகளை சட்டத்திட்டங்களை வாங்கி அவர் செய்கிறப்போ இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றத சொல்கிறார். ஓகே சார். இப்போ வந்து சார் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கட்சி இருக்கா அப்படிங்கிறதே வந்து தேடுற அளவுக்கு ஒரு நிலைமையில் இருக்குது. அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து பெருசாக இல்லை, வேகமாக இல்லை. அதனால் அவங்க வந்து திமுகவோடு சேர்ந்து அவங்க வந்து பயணிக்க போகிறாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ திமுக பிஜேபி கூட்டணி ஏற்படுமா சார்? அப்படியே இருந்தாலும் இன்னும் வலுவான வழி வரல, வலு வரணும் பிஜேபிக்கு. வலுவான வழிகள் இன்னும் அவங்க சில கட்சிகள் சேர்கிற விதத்தில் தான் இருக்குது. அது இல்லாமல் அண்ணாமலை வந்து அவர் டெவலப் ஆகிடுறாரு. அவர் டெவலப் ஆக சொல்ல எதிர்கட்சியாக வரக்கூடிய நிலைமை ஃப்யூச்சர் அவருக்கு இருக்குது. அதனால் இந்த பிஜேபி அவர்கிட்ட போயிடும் போல அப்படி தான் வரும். ஓஹோ
சார் இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் திமுகவுக்கு எதிரி கட்சியாக இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானம் ரெண்டு பேருடைய கருத்துக்களோ இவங்க கருத்தை அவங்க ஆதரிக்கிறது, அவங்க கருத்தை இவங்க ஆதரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ எதிர்காலத்தில் இனி திமுக கட்சியினோட நாம் தமிழர் கட்சி இணக்கமாக போய் கூட்டு வச்சுக்கிட்டு போட்டியிடுவாங்களா, அவங்களோட நட்பு பாராட்டுவாங்களா, அவங்களோட கூட்டு வச்சுப்பாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டெலாம் வைக்க மாட்டார், தனித்து இருப்பார். அவரோட கொள்கையே வேற விதமான ஒரு கொள்கையை பண்ணி அந்த கொள்கையோட வழியில தான் அவர் வாழ்வார். அதுதான் பயணிப்பார். அவர் அந்த ரூட்டில் தான் பயணிப்பார், தனியாக தான் வழி பண்ணுவார். ஓ, ஸோ வந்து திமுகவோட கூட்டு வைக்கிறதுக்கு பேசுறதெல்லாம் நடக்கும், எல்லாம் பேசுவாங்க, யார் வேணாலும் பார்த்தா பேசிப்பாங்க, அதெல்லாம் நம்ம மற்றவங்க அப்படி தெரியும். இவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட மாதிரி. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இன்றைக்கு ஆளுங்கட்சியை எதிர்க்கிறாங்க சார். திமுகவும் சீமானும் ஒரே கருத்துக்களை சொல்லி கருத்து வந்து தனிப்பட்ட முறையில் எதிர்க்கிறார். தனிப்பட்ட முறையில் அவர் பேசுறது அவருக்கு தான் வழி. அவர் மற்ற யாருமே அதை இது பண்ண மாட்டார், எதிர்நோக்கவும் மாட்டார். ஓ சார், இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படுகிறது காவிரியில் கர்நாடகா தண்ணீர் திறந்து விட மாட்டேன் என்று அந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ஐயா சொல்லிட்டார் சார். இதனால் தமிழகமே விவசாயிகள் மத்தியில் பெரிய கொதிப்பு நடந்துகிட்ருக்கு. மேகதாதுலேயும் அணை கட்டுவான்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை எப்படி போகும்? தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் இதனால் தண்ணீர் பஞ்சம் வர மாதிரி இருக்க, தண்ணீர் பஞ்சம் வருமா, இல்லை கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருமா, இந்த மேகதாது அணை கட்டியே தீருவாங்களா அப்படின்னு சொல்லுங்கள் சார். பலவிதமான போராட்டத்துக்கு அப்புறமா அதை கட்ட முடியாமல் தான் போகும். அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுமே, நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். மேகதாதுன்றது பெரிய போராட்டத்தை ஏற்பட்டு தான் வழி வரும். இப்போ அவங்களுக்கே தண்ணி இல்லை, அந்த பிரச்சனை இருக்காங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, மழை பெஞ்சது பொங்கிடும், வந்துடும் தண்ணி. ஸோ தண்ணி வரும், மழை பெய்யும், தண்ணி வந்துடும் சார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த பல வீடியோக்களில் மழையை பற்றி நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க. அதே நேரத்தில் நிலச்சரிவுகளை பற்றியும் நீங்கள் பல வீடியோக்களில் சொன்னீங்க. கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளாவில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு 10 பேர்கிட்ட வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மழையால் குஜராத்து, மும்பை, டெல்லி போன்ற இடங்களில் அந்த மழை வெள்ளத்தில் பல பேர் பாதிக்கப்பட்டாங்க, பல பேர் இறந்தே போயிட்டாங்க. அதனால் சார் ஒரு 3000 சிலிண்டர் வந்து மழை வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு. இது எவ்வளோ பெரிய ஒரு இயற்கை சீற்றம், கொடுமை பாருங்க சார். இப்படியெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. சீனாவிலேயும் மழை வெள்ளத்தில் நிறைய மக்கள் இறந்துட்டாங்க. இப்படி பல இடங்களில் இந்த இயற்கை பேரிடர் நடந்துகிட்ருக்கே சார். இப்போவும் நீங்கள் நிலச்சரிவு வரும்னு இருக்கீங்க. இது எல்லாமே வந்து மக்களை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இது எப்படி போகும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். ரெண்டு மலை சரிவுகள் இருக்குது, அது இல்லாமல் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. நார்த்தில் லே லடாக்கோ இல்லைன்னா இமயமலையோ இமாச்சல் பிரதேசத்துலையோ நடக்க போகுது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரெண்டாவது எங்கே பார்த்தீங்கன்னா கொத்தகிரி, திரும்ப வயநாட்டில் ஒரு சின்ன இடத்துல நடக்க போகுது, ஊட்டி. இது 3 இடத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய டூரிசம் வச்சுக்காதீங்க. சில காலகட்டங்கள் ரொம்ப வெள்ளன்னு போகாதீங்க. மற்ற விஷயங்கள் போங்க, மற்ற இதில் தவிர்க்கிறது நல்லது. உயிர் சேதமாவதை தடுக்கிறதுக்கு முன்கூட்டியே வழி பண்ணிக்காங்க, அதுதான் நல்லது. சார், இப்போ தமிழ்நாட்டினுடைய நடிகர் விஜயனுடைய தலைமையில் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் இருக்குது. அவர் தான் முதலமைச்சர், விஜய் தான் முதலமைச்சர். அவருடைய ஜாதகப்படி நேரப்படி பிப்ரவரி வரைக்கும் தான் அவருக்கு டைம் நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள் வந்து அவர் ஆட்சியை இழப்பார் அப்படின்னு
சில பேர் வந்து கணிச்சிக்கிட்டு இருக்காங்க சார். இது வந்து உண்மையா, அப்படி தான் நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். அவர் பதவியில் அமர்ந்துட்டார், இனிமேட்டு அவர் தான் அமர்ந்துன்னு இருப்பார். யாரும் அதை தடுக்கவே முடியாது. அப்படியே அந்த ஜாதக நீதியாக வழி பண்ணாலும் அவருக்கு இருக்கக்கூடிய சக்தி, பவர், பேக்கிங் பவர் எல்லாம் வேலை செய்யும். ஸோ மக்களோட ஆதரவு நிறைய இருக்கு. இப்போ யாராலும் இப்போ எதுவும் அசைக்க முடியாது. எல்லாம் பேசலாம், வழி பண்ணலாம், இது பண்ணலாம். இப்போ சப் எலெக்ஷன் விக்கெட்டோம். இந்த எலெக்ஷன் இடைத்தேர்தல் எல்லாமே வந்துடுவார். இடைத்தேர்தலில் விஜய் கட்சி தான் ஜெயிக்கும். எல்லாம் வந்த பிறமா அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய போகுது. எல்லாம் அப்போ ஃபுல் மெஜாரிட்டிலேயே அவர் ஆட்சியில் இருப்பார். ரிவர்ஸ் தான் ஆகும். இடைத்தேர்தலில் தாவேக்கா விஜய் கட்சி தான் ஜெயிக்கும். ரிவர்ஸ் தான் எல்லாமே. யார் யார் எது சொல்றாங்களோ அல்ல ரிவர்ஸ் ஆகும். அது ஜாதக நீதியா வந்து சொல்லலாம், சில ஆளுங்க வழி பண்ணலாம். ஜாதகத்துல கடகத்துல திரும்பி வந்து பன்னாமேட்டில் போய் குரு உக்காந்துப்பாரு. பன்னாமேட்டில் குரு போயிடுவார், 9ஆம் மாதம் போயிடுவாரு. அது போய் பிப்ரவரி அப்போ தான் வெளியே வருவார். ஸோ அது வர சொல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏதோ ராகுவோடைய இளமேட்டு ராகு டிசம்பர் மாதம் மாறுறாரு. 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அது அவருக்கு பலம் இல்லை அப்படின்னு. பலம் தான் 7ஆம் இடம். எப்பவுமே 7ஆம் இடத்துக்கு வந்தா பலம். அஷ்டமாதிபதி தான் இருக்கக்கூடாது, 12ஆம் இடம் தான் இருக்கக்கூடாது, 3ஆம் இடம் தான் இருக்கக்கூடாது. எப்பவுமே கடகத்துக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு இருப்பது தன்னோட இதை பார்க்குறாரு. கேது வருஷம் இன்னும் ஆலய வழிபாட்டுலாம் போவார், தெய்வ வழிபாட்டுக்கெல்லாம் போவார். அவரே நிறைய கோயில் கிட்டுன்னு போவார், ஆளுங்களை பார்ப்பார். அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடக்கும். ஓகே சார். சார் இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் ஆட்டோ ஃபீல்டில் ஆட்டோ ஓட்டுநர், ஆட்டோ உரிமையாளர் எல்லாம் வந்து நீண்ட நாட்களாக ஆட்டோ கட்டணத்தை ஏற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் ஏற்றலை. இப்போது வந்து ஆட்டோ கட்டணம் ஏற்றுற மாதிரி வந்து ஒரு பேச்சுகள் போயிட்டுருக்கிறதா பேசிக்கிறாங்க சார். போக்குவரத்து துறை அமைச்சர் கூட ஆட்டோ தொழிலாளர்களோட, ஆட்டோ டிரைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறோன்னு இருக்காரு. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆட்டோ கட்டணம் உயருமா? இது ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கும் பாருங்கள். ஒரு கான்ஸ்டன்ட் ஆகிடும், நல்ல வழியாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தகவலாக இருக்கும். ஓகே சார். தமிழ்நாட்டில் வந்து கோயில்களில் நித்தியப்படி பூஜை அது வந்து பசலி ஆண்டில் தான் வந்து வர ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த வருடம் வரைக்கும் வந்து பசலி ஆண்டு தொடங்குது. 12 மாதங்கள் பசலி ஆண்டு நடக்குது. அந்த பசலி ஆண்டில் தான் கோவில்களுக்கான பசலி ஆண்டாகும். அதுதான் கோவில்களுக்கான ஆண்டு அப்படின்னு வந்து ஒரு சிறப்பு இருக்குது சார். இந்த ஆண்டு வந்து 1436வது பசலி ஆண்டு இது. இதனால் இந்த கோயில்களில் நித்தியப்படி பூஜைங்கிறது இப்போ வந்து இருக்கிற ஆளுங்கட்சி வந்து அதற்கான டெண்டர் இதெல்லாம் விடாமல் இருக்கிறதால கொஞ்சம் கோயில் குருக்களுக்கு, கோயிலில் இந்த நித்தியப்படி பூஜைகளுக்கான செலவுகளுக்கெல்லாம் சிரமப்படுறதா ஒரு தகவல் இருக்குது சார். இப்போ வந்து புதிய அரசாங்கம் டெண்டர் விட்டு இந்த நித்தியப்படி பூஜை நடக்கிறதுக்கான வழிவகைகளை செய்வாங்களா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக செய்வாங்க. 2 மாதத்துலேயே தெரிஞ்சு அதுக்கான ஸ்டெப் எடுத்துன்னு இருக்காங்க, வந்துடும் சார். தமிழ்நாட்டில் தாவேகா தலைமையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க. இந்த அரசியல் கட்சிகளின் கூட்டணி, தாவேகா கூட்டணி இருக்குல்ல, அந்த என்டிஏ கூட்டணி, அந்த மாதிரி கூட்டணி வந்து தாவேகா கூட்டணியும் இங்கே தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. இந்த தாவேகா கூட்டணி அரசியல் கட்சிகளின் கூட்டணிக்கு தலைவராக வர்றதுக்கு சிதம்பரம், வைகோ, திருமாவளவன் இவங்க 3 பேருக்குள்ள கடுமையான போட்டி நிலவரதா அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க சார். அதில் யார் தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? திருமாவளவன் தான், அவருக்கு தான் கொடுப்பாங்க சார். இப்போ வந்து இந்த தாவேகா கூட்டணிக்கு வந்து பாமக அவங்களுக்கு வந்து 5 எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இப்போ தாவேகா கூட்டணிக்கு வர்றதா ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா தாவேகாவுக்கு மிகப்பெரிய பலம். அவங்க வந்தால் திருமாவளவன் கட்சி இருக்குமா என்னங்கிறது சந்தேகம். ஏன்னா அவங்க 2 பேரும் கீரியும் பாம்பு மாதிரி. அதனால் எப்படி அவர் தலைவராக வர முடியும்? பாமக வந்து இந்த கூட்டணிக்கு வருமா?
பின்னாடி அவங்க வருவாங்க, பிரச்சனை இருக்காது. இவர் ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கும். ஓ, ரொம்ப மகிழ்ச்சி சார். சிறப்பாக எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப விளக்கமாகவும் ஆச்சரியம் ஊட்டும் அளவிலும் அதிர்ச்சி ஊட்டும் அளவிலும் பல கணிப்புகளை வழங்கியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜாட்ட விநியோகர்களும் கொடாடு கொரியர்ஸ்லும் இன்னும் நிறைய இருக்காங்க சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.